நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ராணி. இங்க பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. பெரிய பெரிய அருவிகள், அடர்ந்த காடுகள், தேயிலை தோட்டங்கள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாம இன்னைக்கு அதுல ஒரு முக்கியமான இடத்த தான் பார்க்க போறோம். அதுதான் தமிழ்நாட்டின் கடைசி கிராமம். இங்க போறது எனக்கு இது முதல் முறை இல்லைங்க, ஆனா இதுவே கடைசி முறையும் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ இங்க போறதுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் தயாராகுங்க. இப்போ வாங்க போகலாம். எப்பயுமே வருவோம்ல சார், அதே டீ கடை, அதே மாஸ்டர் தான். பல்லு காட்டுங்க சார். பசங்களை பார்த்தாலும் பல்ல காட்ட மாட்டார் அவரு. ஐயோ, இங்க லேடிஸ் இல்ல. மேங்கோட்டி நல்லா இருக்கு. குழந்தை கட்டா குட்டிச்சாருன்ற மாதிரி நாங்க கேட்டா கிட்ட வரதா எங்களுக்கு வெளியே இல்ல. கிட்ட வரதா தண்ணி வந்து பார்த்தோன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கு. இப்போ சில்லிட்டு இருக்காது. என்ன எவ்வளவு குச்சி வழுக்கும். விளையாடி வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோவே. திரும்பி வந்துட்டோம்னு சொல்லு. 6வது முறை இந்த இடத்துக்கு அப்படியே வந்துட்டோம்னு சொல்லு. ஊட்டி ஒரு நாள் பயணம். இந்த முறை என்னோட பயணம் மதுரையிலிருந்து தொடங்குது. மதுரையிலிருந்து ஊட்டிக்கு போறது எனக்கு இதுதான் முதல் முறை. இந்த தடவை நான் மட்டும் போகல, என்னோட சேர்ந்து இன்னும் சில பேர் இந்த பயணத்துல சேர போறாங்க. அதுக்காக தான் இப்போ நாம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் கடைசியாக வால்பாறையில் நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி வந்திருக்கோம். ஸோ ஊட்டி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அது 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் கடைசியாக நாங்கள் தான் ஊட்டிக்கு ஒன்றா போயிருந்தோம் நாங்கள். ஸோ அதுதான் வந்து முதலும் கடைசியுமா வந்து பார்த்தோன்னா இப்போ 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு நான் திரும்பி ஊட்டிக்கு போகிறேன்னு நினச்சா பயங்கர ஹாப்பி. நீ ஊட்டியில் எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணலை. ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா போகிற வழியில முடிவு பண்ணிட்டு ஒரு 1 டே ட்ரிப்புங்க. ஸோ நம்ம நேற்று நைட்டு மதுரையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி நேராக பஸ்ஸை பிடிச்சி இங்கே அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம நேராக துடியலூர் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு இன்னும் அண்ணனோட பேட்ச்மெண்ட்ஸ்லாம் சில பேர் வருவாங்க. ஸோ அவங்களோட வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கே போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு 1 டே ட்ரிப்பு ஜாலியாக ஒரு ரைடு வந்து நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வர போகிறோம். ஸோ எனக்கு பிளேசஸ்லாம் இன்றைக்கி மஸ்ட்டு கிடையாதுங்க, இன்னைக்கு வந்து ஒரு ரைடு போகிறோம் அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்திருக்கோம். இடையில வந்து அண்ணன் வழக்கம் போல் பாடுவார். அண்ணன் பாட்டை கேட்டு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு அண்ணனை பாட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் நாங்கள் ஏதாவது பிளேசஸ் போனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு அழகாக காட்டுறோம். ட்ரோன் இருக்குது, DSLR கேமரா இருக்குது, கையில் ஐஃபோன் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பக்காவான எக்ஸ்ப்ளோரிங் வந்து காத்துட்டு இருக்குங்க. ஸோ ஸ்டே டியூன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பயணங்கள் அப்படின்னாவே ரொம்ப குஷியாகிடுவேன். இந்த முறை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம். காரணம் என்னன்னா, இப்போ நாம போயிட்டு இருக்கிறது ஊட்டி. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் அவளை பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி அப்போ எத்தனை தடவை போயிருக்கேன் அப்படின்னு கேட்டா சத்தியமா கணக்கே இல்லைங்க. ஊட்டி முன்ன மாதிரி இல்லை. ஓவர் டிராஃபிக்கு, ஒரு பக்காவான கமர்ஷியல் டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஓவர் எக்ஸ்பென்சிவ், இப்படி நீங்க என்ன வேண்டாலும் சொல்லலாம். இருந்தாலும் இது ஊட்டி தானே, அதை மாற்ற முடியாதுல்ல. இந்த நீலகிரியை எனக்கு இவ்வளோ பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் முதலாவது காரணம் என்னன்னா, நான் முதல் முறையாக சுற்றி பார்த்த ஒரு மலை பிரதேசம் அப்படின்னா அது இந்த ஊட்டி தாங்க. என்னதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய காதல்கள் வந்திருந்தாலுமே இந்த முதல் காதல் எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மனசை விட்டு எப்பவுமே போகாது. அதே மாதிரி தான் இந்த ஊட்டிக்கு அடுத்து நான் ஹிமாச்சல் வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலுமே இந்த ஊட்டி எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க.
நாம இப்போ நிற்கிற ஸ்பாட் காட்டேரி. இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, இங்கேருந்து அந்த பாலத்து வழியாக டாய் ட்ரெயின் போகிறத பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த முறை பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அதை என்னோட ட்ரோன் வழியாக ஷூட்டும் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் நம்ம நிறைவேற்றியாச்சு. சத்தியமாக இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம ஹாப்பி. அது மட்டும் இல்லைங்க, இதுதான் நம்ம மைட்டி ஈகிள் இந்த நீலகிரி மலைகளுக்கு மேலே பறக்கிறது முதல் முறை. எல்லாமே கைகூடி வருதுல, செம்மையாக இருக்குது இந்த ட்ரிப்பில். இன்னும் அடுத்தடுத்து இந்த ட்ரிப்பில் நிறையா வந்து அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ்லாம் நடக்க போகுதுங்க. இந்த ஊட்டி எனக்கு பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம் இவன் தான், என் மச்சான் திவாகர். ஊட்டி லோக்கல் கை. இவன் மட்டும் இல்லை, சத்யா, இப்படி நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டியில் இருக்காங்க. நாங்களாம் கோயம்புத்தூரில் ஒரு 3-4 வருஷமாக ஒன்றா தான் இருந்தோம். இப்போ திரும்ப ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தாங்க சந்திக்கிறோம். நான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது இது எதையுமே பிளான் பண்ணலை, பட் எல்லாமே நடந்திருக்கு. செம்ம ஹாப்பி. இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் திங். சரி, நம்ம கிண்ணக்கோரைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்தையும் பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இங்கே நாங்கள் போய் குளிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, இங்கே லோக்கலில் இருக்க நிறையா பேர் போய் இங்கே குளிக்க வருவாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபால்ஸுக்கு நம்ம போக முடியாது. இங்கே தூரமாக ரோட்டில் நின்று பார்க்க மட்டும்தான் முடியும். காரணம் என்னடா, இங்கே சுற்றி பார்க்க வந்த யாரோ குடிச்சிட்டு உள்ள தவறி விழுந்து கீழே விழுந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க. அதனால மொத்தமாக இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். நம்ம பண்ணுற இந்த மாதிரியான தப்பால் இந்த மாதிரியான நிறைய இடங்களை நம்ம வந்து யாருமே அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இனியாவது கொஞ்சம் பொறுப்போட நம்ம ட்ராவல் பண்ணலாம். திவாகருக்கு வந்து ஏதோ வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விமன் இருக்கேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நீ வந்து பொம்பளை சோக்காயிட்ட. ஊட்டி மாடல் நீ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. நீ உங்க எக்ஸ்ல வரலாம், நாங்க அப்படியா? பாவம்டா. அது கரெக்டா வர ரெக்கார்ட் ஆயிருக்காது. நீ அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுதான் நீ தான் பொறுப்பு. திருப்பி சொல்றேன், எடிட்டிங் தெரியுமா என்கிட்ட காட்டுங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா, நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. வேற பிள்ளை பாத்துக்கலாம்டா. இல்லை அந்த பிள்ளை மாதிரி வருமாடா, முதல்ல வருடா, மறக்க முடியலடா. அதோட நல்ல பிள்ளைய பாத்துக்கலாம். நல்ல பிள்ளை ஏன்டா நீங்க கடுப்பேத்துறீங்க? ஏன்டா காலைல நான் பாக்குறேன், என்னை பாக்கணுங்கிறா. திவாகர் அந்த மறந்துட்டே பாத்தியா? நான் எப்படி ரொம்ப பெருமையா சார், ரொம்ப தேங்க்யூ சார். இது காரணம் பேரை கேள்விப்பட்டு அதனால கேட்டேன்டா. அதான் நாங்களே மறந்துட்டோம், நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீங்க சொன்னீங்க ரொம்ப பெருமையா இருக்கா. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 3 குழந்தை. ஸோ நண்பர்களே, இப்போதான் நம்ம ரியல் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கூட நம்ம மாப்பிள்ளை
ஆஃப்டர் 2 years மாப்பிள்ளை கேப்ல. ஆமா கேப்ல நம்ம அண்ணன் 3 years ஆமா 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ ஊட்டி வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இவங்களை பார்த்தோம் வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இனிமேல் நாங்க கூப்பிட மாட்டோம். ஆமா பார்த்துட்டோம்னா நாசமா போயிடுவீங்க. 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டோம். இனி அவ்வளவுதான். இனி எங்களை வந்து தடுக்கவே முடியாது. இது என்ன அன்னிஸ்ல நிக்க முடியாதுடா. ஆண்டவன் நினைச்சாலே எங்களை காப்பாற்ற முடியாது இனிமேல். ஒரு சொர்க்கமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் கோயம்புத்தூர்ல மார்டின்ஸ் அபார்ட்மெண்ட்ல. எவங்க கண்ணு பட்டுச்சோ தெரியல, எல்லாம் தனித்தனியா போயிட்டோம். ஆமா சாம்ராஜ் டீ எஸ்டேட். சாம்ராஜ் எப்பயுமே இங்க வருவோம்ல சார். அதே டீ கடை அதான் அதே மாஸ்டர் தான். ஸோ எப்பயுமே நம்ம டீ குடிக்கிற ஸ்பாட் சாம்ராஜ் எஸ்டேட். ஊட்டிக்கு வந்தா மறக்காம இந்த இடத்துக்கு வருவோம் நாங்க. கரெக்ட் தான் திவா, எப்போ வந்தாலும் நம்ம வந்திருக்கோம்ல. கண்டிப்பா ஒயிட் டீ குடிச்சோம் என்ன இருக்கா. ஆமா கன்றாவியா இருந்துச்சு. எவ்வளவு கன்றாவிட்டா வாயில வைக்க முடியல. அவனுக்கு காலு போயிருக்கு நேரம். ஒரு ரோஸ் பிளாக் டீ ஒன்னு வித்தவுட் அவர் ஒரு லைம் வித்தவுட். ஆனா எங்க போனாலும் பாத்தீங்களா எல்லாரும் ஒண்ணு தானே கேக்குறான். இவங்க நார்மலா ஒரு டீ கடைக்கு போனாலே ஒரு டீல என்னது வித்தவுட் சுகர், ஒரு டீ லைட் சுகர், ஆஃப் சுகர் அப்படிதான் கேக்குறாங்களா? எங்க போனா அப்படிதான் கேக்குறாங்க. சாம்ராஜ் அக்காவோட அவுட்ஃபிட் பாருங்கடா. மஞ்சள் சட்டை அண்ட் மஞ்சள் ஷூஸ் டுடே. சொல்லுவாங்க வீடியோ பண்ணாத சொல்லிட்டாரா வச்சுக்குவேன். எல்லாரும் இப்படி பண்றாங்க. ஆமா கியூட்டா இருக்கணும். நானு சூப்பரா தர்றேன். ஃபேக்டரி இதுதான் வந்து லார்ஜஸ்ட் டீ. இதுதான் அவங்களோட மெயின் இருக்கு. இது வந்து புக்ஸா பிரகாஷ் இருக்கும் அங்க இருந்து. இந்த பிஸ்கட்லாம் இருக்குங்க இல்லையா? அதெல்லாம் அதுமே எதுவுமே இல்லையா? டேய் அங்கெல்லாம் சுயம்லாம் போட்டு வச்சிருந்தாங்கடா. மசால் போண்டா இருந்துச்சு. இப்படி வந்தீங்கடா இங்க அழகா வந்து போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை தான் இப்போ போட்டோகிராஃபரா இருக்காரு. மாப்பிள்ளை இவர் தான். அவர் பானா உட்காந்துருக்க பைக் வந்து பாத்தீங்கன்னா ஜார்விஸோடது, சத்யா ஜார்விஸ். இவனை வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இவங்க இருப்பாங்க. அதுல இவங்க 2 இவனும் திவாவும் ஒரு 3 வருஷமா தான் நாங்க வந்து தனித்தனியா இருக்கோம். பல்லு காட்டுங்க சார். பசங்களை பார்த்தாலும் பல்ல காட்ட மாட்டார் அவரு. ஐயோ இங்க லேடிஸ் இல்ல. இந்த ரெண்டுமா இது மேங்கோ. அது எதுக்கு அதுல வித்தவுட் லெமன் எடுத்துட்டாங்க. சூப்பர். மேங்கோ மாப்பிள்ள மேங்கோடா. மேங்கோ டீ நல்லா இருக்கு. ஸோ மேங்கோ டீ மேங்கோ ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ லெமன் ஃப்ளேவர் இருக்குது, பிளாக் காஃபி இருக்குது, பால் ஐட்டத்தை தவிர மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. ரோஸ் அது நான் ஒரே கலரில் இருக்கு. ஆனால் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. கழுத கட்டா குட்டிச்சாருன்ற மாதிரி நாங்க கேட்டா கிண்ண வரதா கிட்ட வரதா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இப்போ 5வது முறையாக 5வது 6வதான்னு தெரியல. நீங்க போய் நம்ம சேனல் எண்ணி பாருங்க, பழைய வீடியோஸ் இருக்கும். குளிச்சிருந்தே நான் எடுத்து டவல் வேணுமா? நான் குளிக்கல. ஸோ நண்பர்களே நம்ம கிண்ணக்கோரைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு குட்டி ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபால்ஸ் எல்லாம் இப்போ நிப்பாட்டியிருக்கோம். ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்து வழுக்கும். வழுக்கும் பார்த்து. போகும்போது அண்ணன் போறோம்னு தம்பி பார்த்து வாடா சத்யா. நானே எப்படி போறேன். ஸோ நண்பர்களே தண்ணி வந்து பார்த்தோன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கு. இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. நானே பிளாக் படத்துல வீடியோ எடுத்துட்டு இப்படி பார்த்துட்டு அவர் தலை செய்ய ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான்.
தங்கத்தாமரை மலரே பெண் மலரே மகளே வாங்க. ஐயோ என்ன எவ்வளோ குஷி வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் மாறிடுச்சு. ஃபுல்லா இருட்டு கட்டிக்கிட்டு 2 பக்கம் மிஸ்ட். உங்களுக்கு இந்த கோபுரம் வந்து கிளியரா காட்டி கொடுத்துரும். பட் நாங்க சொல்லுவோம் ஆமா பொய் தான் நீ நம்பிதான் ஆகணும். நீங்க நம்மளால அதான் நெசங்க. நல்லா இருக்குங்க கிளைமேட் டக்குன்னு மாறிடுச்சுங்க. அண்ணனுக்கு மூடு வந்துருச்சு பாடுறதுக்கு. நான் சொல்ல பிடிக்க வந்து சொல்லுவாங்க பாட்டு பாடுறதுக்கு மூடு வந்து சொல்றது மூடு வந்துருச்சு பாட்டு பாடுறதுக்கு. ஆமா எல்லாம் வருஷம் கேப் விடுறேன்னு கேக்குறேன். நான் எங்கடா கேப் விட்டு நான் வாய திறந்து மூடு சொல்லும் போதே நீங்க வந்துட்டீங்களா எல்லாம் நீ அவருக்கு வச்சு ஆப்பு. அண்ணே பாடுனே நினைவோ ஒரு பறவை பாடுங்கண்ணே. அதுதான் அது நினைவோ ஒரு பறவை பாடுங்க. நினைவோ ஒரு பறவை. அவருக்கு லிரிக்ஸ் இல்ல. ஒரு பாட்டு போடுவோம். வேற என்ன வேலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லை கட்டி ஆட்டம் போட்டோவே. கிண்ணக்கூரை ஊட்டியிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு அழகான மலை கிராமம். இதுக்கு பக்கத்தில் இருக்க எரிய சீரிகை இதுதான் இந்த நீலகிரியோட கடைசி கிராமம். நான் முதல் முறையாக கிண்ணக்கூரை வர்றப்போ இதே 4 பேர் தான் வந்திருந்தோம் ஒரே காரில். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு சேம் 4 பேர் தான் இப்போ போயிட்டு இருக்கோம் கிண்ணக்கூரையை நோக்கி. இதுவுமே நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. ஸோ இங்கே சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இங்கே நம்ம போகிறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போவோமே ஒரு வழி, அது அட்டகாசமாக இருக்கும். சின்ன சின்ன கிராமங்கள், பெரிய தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகள், இப்படி எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க. நாம் இப்போ ஒரு சம்மரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதால கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. இதுவே ஒரு மான்சூன்லேயோ இல்லை வின்டர்லேயோ வந்தால் இந்த காட்டுக்குள்ளே வெளிச்சத்தையே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ அடர்த்தியாக, அவ்வளோ டார்க்காக, அவ்வளோ அழகாகவும் இருக்கும். இங்கே வர்றதுக்கு பைக்கு தான் பெஸ்ட்டு ஆப்ஷன். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. காரணம் என்னன்னா இந்த பக்கம் ரோடு எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஷார்ப்பு பென்ஸ் நிறையா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதாங்க. அது போக இந்த பக்கம் யானை, கரடி, காட்டெருமை, இப்படி எல்லா அனிமல்ஸுமே சர்வசாதாரணமாக நம்ம பார்க்க முடியும். சர்வசாதாரணமாக சுற்றிட்டு இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் கூடுதல் கவனமும் தேவை. அப்படியே பண்ணிருக்கோம். கால் என்னாச்சு பாரு. தலை கவசமா காலோட போச்சு. நானே போயிருக்கா அப்படியாவது நல்லா நடந்திருக்கும்டா. ஆமா ஜீவாவாது நிம்மதியா இருப்பா. ஏத்தி கூட்டு போறேன். இல்ல இல்ல வேலை எதுக்கு அவன் ஜீவா உயிர் தொலை ஜீவா வரி அவனை கூட்டு போவான். அவதான் கரெக்டா இருப்பியா. அவன் லைவ் போட்டு வருவான். இப்போ கீழே விழுந்துருச்சா? ஏன்டா அப்படி பண்ற? இதெல்லாம் நீ அதில் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு டைம் இந்த மரத்துக்கடியில் வரும்போது நல்லா பனிமூட்டமாக இருந்துச்சு. அவங்க தாத்தா வந்து பீடி அடிச்சிருந்தாரு. அந்த ஆமா அந்த அதேதான். அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகுறான் வீரன். வீரன் அடி வாங்கி தரணும். வீரன் அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகுறான். நண்பர்களே கீழே விழுந்தா அப்பதான் எடுப்பேன். எஸ்பிபி கனா பாட்டு பாடினா எப்படி இருக்கும் ஒரு சிறிய கற்பனை. நாகூர் அனிப்பா மாதிரி இருக்கு. நாகூர் அனிப்பா தான். இன்பச்சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தாடிந்த நாளில், இறைவன் தந்தாடிந்த நாளில். இப்ப பாருங்க அடுத்த எஸ்பிபி வருவார் பாருங்க. கேட்கும் போது என்னது பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும் இந்த லைன். குடிச்சிட்டு எப்படி போறான்னு பாருங்க. குடியாரன் சட்டையை கழட்டிக்கிட்டு தடுமாறியான் பாருங்க. அளவா குடிக்கணும்டா.
குடி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொன்னா கேக்குறீங்களாடா? ஆயில குடிப்பனா இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து 110 ரூபாய் குவார்டர் குடிச்சிட்டு நினைக்கிறேன். ஆமா அதான் எனக்கே வைக்காம நீயே குடிச்சிட்டியே. வராமடா உனக்கு வயிற்று சொல்றான். ஏன்னா மூச்சு வாங்குற? ஏன் உனக்கு வாங்கல? ஏன்டா அது ஏன் மூச்சு வாங்கிட்டு நீயே மூச்சு வாங்கிட்டு கேக்குறியாடா? நீ பேசண்டா, எல்லாத்துக்கும் மூச்சு வாங்கும்டா. தப்புன்னு போற 3 பேர் மூச்சு இல்ல நான் நோட் பண்ணியா? நான் நோட் பண்ணல. எல்லாரும் வாங்குறோம். திடீர்னு ஒரு செகண்ட் எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க. 3 பார்த்தா இன்னும் ரிங் பாயிண்ட். ஜார்விஸ் வீட்டோட இருக்காடா? ஏன் ஜார்விஸை காணோம்? கீழே போயிட்டானா? இங்க பள்ளத்தாக்குல பாரு. சத்யா ஏ ஜார்விஸ் ஏலே இசுக்கே காணோம், சத்தத்தையே காணோம். அப்போ காலி. ஓகே, ஃபாரஸ்ட் ஏதாவது சொல்லிட்டு கிளம்புவோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் உள்ள உட்காருவோம். நீ தான் உட்காரு, நான் இதுக்கு போய் உட்காருறேன். லோக்கல் காய். ஆமா ஓ உட்காரு. சொல்லிடா உண்மை. அவன் தம்பி தானே, ரெக்கார்டு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. அவன் தம்பி தான் இருக்கு. தெளிவா இருக்கடா ரசனி. இப்போ நாங்கள் கிண்ணக்கூரை ரீச் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நடந்தும் போகலாம், இல்லை நல்ல ஆஃப் ரோட் பைக் வச்சுருந்தா அதுலேயும் போகலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வரும். கிண்ணக்கூரை வியூ பாயிண்ட் நம்ம வந்துட்டோம். நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. திரும்பி வந்துட்டோம்னு சொல்லு. 6வது முறையா இது இடத்துக்கு அப்படியே வந்துட்டோம்னு சொல்லு. சொல்லு அப்பயே சொல்லிட்டேன். யாரு வெள்ளிகிரி? மெயின் மக்களே யாரு குளிச்சா? குளிச்சாளா? தலைவர் துண்டை போட்டு விபச்சார கேஸ்ல மாத்தின மாதிரி. கேரளாவில ஏதாவது ஒரு ஏரியாவா தான் இருக்கும். கேரளா அது இந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா. மலைக்கு அந்த பக்கம் இந்த ரீஜனுக்கே அங்கிட்டு போனாலே கேரளா தாங்க. அது கேஎல் வந்துடும். நமக்கு போனட்ட கேஎல் டவர் வந்துச்சு கீழே எங்களுக்குள்ள போனப்போ எங்களுக்கு. நம்ம போனப்பயா? ஆமா அதேதான். ஆமா ஜாலியா இடத்துல எப்படிதான் உட்காந்து கீழே போய் இவங்களை காப்பாத்தி கூட்டு வர முயற்சியில் நாங்க தான் போய் எங்களை காப்பாத்துறது கால் வச்சு. ஆமா எப்ஜெட் வச்சு அந்த ஏத்துனா எனக்கு பாவம். அதுக்கப்புறம் வண்டியே தரல எனக்கு. ஸோ இந்த மலைக்கு நேராக நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது மன்னார்காடு, கேரளாங்க. எவ்வளோ பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு கீழே நம்ம போக முடியாது. இது எல்லாமே ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. ஸோ நாங்கள் எல்லா சீசன்லையுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. பொதுவாகவே நான் இங்கே வரும்போதெல்லாம் ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கும், இல்லை ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிட்டு நமக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பாதை அடைச்சிருக்கும், இந்த வியூ பாயிண்ட் அடைச்சிருக்குங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிளியராக இருக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த இடம் அழகு தான். ஸோ நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் நல்ல மான்சூன் டைமில் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்தை பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்து கிண்ணக்கூரை போனோம். அங்கே போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. வெற்றிகரமா வந்து பார்த்தோம்னா நம்ம கிண்ணக்கூரை ட்ரிப் 1 டே ஊட்டி. ஸோ அதை முடிச்சிட்டோம். இது 6வது முறை தான். நம்ம சேனல்ல போய் பார்த்தாலே 5 வீடியோ போட்டிருப்போம். இது 6வது வீடியோ தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 10 தடவை வர சொன்னாலும் அங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்போம். அவ்வளோ சூப்பரான இடம்.